ஹாய், என்னை மதிச்சு இந்த வீடியோ பார்க்க வந்து உங்களுக்கு கோடான கோடி நன்றியோட இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். எஸ், நம்ம கன்னட இண்டஸ்ட்ரியிலேருந்து உபேந்திரா அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட அடுத்த படத்தோட ஒரு அஃபிஷியல் வார்னர் அப்படின்னு அஃபிஷியல் ட்ரெய்லரா டீசரான்னு தெரியல, ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த ஒரு வீடியோ வந்து கிளிம்சஸ் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம ரியாக்ஷன் பண்ண போறோம். எஸ், இதை பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. வார்னர் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா இவரே டைரக்ட் பண்ணி இவரே நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதா ஒரு இது பேன் இந்தியா மூவி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப நேரம் பேச ஃபர்ஸ்ட் இந்த வார்னர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேசலாம். ஏன்னா கன்னடத்தில் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நான் ரியாக்ஷன் பண்ண போறேன். திரும்ப கட்சிய நைப்ப கீழே தேய்ச்சிட்டு போறாரா? ಸಾರ್ವಜನಿಕ ಸರ್ಕಾರಿ ಮೂಲಭೂತ ಅವಶ್ಯಕತೆಗಳ ರೈಸ್ ಬಾಲ್ ಮೊಬೈಲ್ ಫೋನ್ಗಳನ್ನು ಉಚಿತವಾಗಿ ಹಂಚಲಾಗುವುದು. ನಮ್ ಜಾತಿಯವ್ರ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಂಡು ಊಟ ತಿಂತಾನ. ಅವರವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಜಾತಿ ಮುದ್ರೆಯನ್ನು ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಒತ್ತಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಮಚ್ಚೆ ಎಂಡ್ ಬಾಲು ನಾವೇ ಗೆಲ್ಲೋದು. ನೋಡು ಬ್ರೋ, ನಮ್ಮವರೆಲ್ಲ ಮಂಗಳ ಗ್ರಹಕ್ಕೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ಎಂತೆಂತ ವೆಪನ್ಸ್ ನ ಖರೀದಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ನಾವು ತುಂಬಾ ಸೇಫ್ ಆಗಿದ್ದೀವಿ ಬ್ರೋ. ಧಿಕ್ಕಾರಕ್ಕಿನ್ನ ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬೆಲೆ ಜಾಸ್ತಿ. வா, சூப்பரா இருக்கு கைஸ். 2040 பஞ்சம், ஒரே ஒரு வாழைப்பழத்துக்கு அவங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டு எடுத்துட்டு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அதான் அந்த கொரோனா அது மாதிரி பெரிய பெரிய பேண்டமிக்லாம் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பேரழிவை நோக்கி வறுமையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு கற்பனையா என்னன்னு தெரியல. 2040 அப்படிங்கும்போது டெஃபினெட்லி என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதை வந்து இதே நிலைமை நீடிச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கற்பனை மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டயலாக் கரெக்டாக எனக்கு புரியாததுனால சில விஷயங்கள் பண்ண முடியும். ஏன்னா இது பேன் இண்டியாங்கும்போது தமிழ்லேயும் மேபி வரும். பட் இப்போதைக்கு நான் டைரெக்டாக கன்னடாவில் தான் பார்த்துருக்கேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க எடுத்த மேக்கிங் செம்மையாக இருக்குது. நான் கூட சரி இந்த ஸ்டில்லெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேஜிஎஃப் மாதிரி வந்துருமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கேஜிஎஃப் எத்தனை டைம் தான் அதே மாதிரி படம் எடுத்துகிட்டே இருப்பீங்க, எல்லா இதுலேயும் பார்க்குற மாதிரி சூழ்நிலை கிரியேட் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். பட் இருந்தாலும் ரொம்ப இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 2040 மக்கள் வறுமையில் போனான்னா அதுக்கப்புறம் அதில் சில பேர் பயங்கர வெல்விசராக இருப்பாங்களே, நல்லா ஒரு செட்டில்டாக இருப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஹீரோ தான் பயங்கரமாக இருக்கிறாரு. ஸோ அவங்க அங்கேயிருந்து வந்து அந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ டைலாக் சொல்கிறாரு, அதுக்கு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கன்று சுட்டுட்டு அந்த கன்று ஆக்சுவலி நம்ம கைதி படத்துலேயே பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு அவர் இதோட பெருசாலும் பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி கொண்டு வந்து கடகடன்னு சொல்கிறாரு. அது நான் எப்படி இருக்குன்னு தெரியல, அடுத்தடுத்த அப்டேட்லாம் தெரிய வரும் இல்லையா. இந்த எனக்கு மேக்கிங் சூப்பராக இருக்குது. 2040 ஒரு வாழைப்பழத்தை அடிச்சுக்கிற அந்த விஷயம் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது. மேபி எப்படியே போயிருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அந்த உலகம் வந்து டிஜிட்டல் உலகமாக போயிட்டு இருக்கும்போது அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு. அந்த ஃபோனை வச்சுட்டு ஒரு வேளை சாப்பிட முடியாது, இந்த டிவி அந்த மாதிரி எந்த பொருளை வச்சு சாப்பிட முடியாது. பணம் தான் முக்கியம், அடுத்த பொருள் முக்கியம். எதுவுமே இல்லாமல் வெறும் பணத்தை மட்டும் வச்சுட்டோன்னா பணத்தையும் திங்க முடியாது. ஸோ எதை நோக்கி உலகம் போயிட்டு இருக்குன்னு தெரியல. இது ஒரு கற்பனை திறன் தான் இல்லையா. ஓகே, உபேந்திரா ரைட், கரெக்டான
ஆமாம் உபேந்திரா தானே, உபேந்திரா. அவருடைய இந்த முயற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நானும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் திரும்ப சந்திச்சுட்டு இருக்கிறேன். பாய்.